ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம், அநேக வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கின அந்த வேத பகுதியில் இந்த 4ஆம் வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பார்வையில் நாம் அருமையாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தான் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆமென். இப்படி வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் கேட்டு அநேக வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் செபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்ல வருகிற காரியங்கள் எப்படி, ஆமென், கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாய் மாறுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது. இப்போ கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் மாறுகிற அந்த அனுபவத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இப்போ யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவாவை கர்த்தர் சொன்னார், நாளைக்கு நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பதாக, இவ எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அதே போல அடுத்த 4ஆம் அதிகாரம், யோசுவா 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், கர்த்தர் அந்த யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் வெளிப்படும். அதே போல தான் கர்த்தர் உண்மையுள்ளவர். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் வாக்கு கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் வாக்கு மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல தான் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் மாறும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். விலையேற பெற்றவர்களாய் மாறும்படி, ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் காணப்படும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் அழைத்தவர் அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் கனத்துக்குரியவர்களாய் மாறும்படியாக தான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு என்னை, ஆமென், பார்க்கும் பொழுது நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். எப்போ இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வேத புஸ்தகத்தில் வாக்கு கொடுத்தபடி யோசுவாவை மேன்மைப்படுத்தினார், ஆபிரகாமை மேன்மைப்படுத்தினார். இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எல்லாம் மேன்மைப்படுத்தின தேவன் என்னையும் மேன்மைப்படுத்துவாரா? நிச்சயமாய் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அன்றைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது கோராகின் கூட்டத்தாரை குறித்து நாம் என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் மறுபடி ஜனங்களை வேதனைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி இந்த கோராகின் கூட்டத்தார் ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாக எழுந்த பொழுது கர்த்தர் கடும் கோபமாய் இறங்கி வந்தார். இறங்கி வந்தது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். பூமி அப்படியே பிளந்து அந்த கோராகின் கூட்டத்தார் எல்லாரையும் அவர் எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் முழுவதுமாக விழுங்கி போட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் நடத்தி கொண்டு வந்த பொழுது, ஆமென், கோராகின் கூட்டத்தார் சொல்லுகிற ஒரு காரியம், ஜனங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் என் ஜனங்களை அடிக்கடி துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி, நீங்கள் ஆண்டவரை விட உங்களை மேன்மைப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் பேசின பொழுது கர்த்தர் கடும் கோபம் கொண்டார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இப்போ கர்த்தர் மோசேயுடைய பார்வையில் விலையேற பெற்றவனாய், கர்த்தருடைய பார்வையில் மோசே விலையேற பெற்றவனாய் காணப்பட்டான்.
ஆகவே என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் நீங்கள் எப்படி பேச முடியும்? சொந்த சகோதரி பேசின பொழுதும் கர்த்தர் இறங்கி வந்தார். இப்போ மோசே ஆண்டவருடைய உறவு ஒரு உன்னதமான ஒரு உறவு. இந்த அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான அனுபவத்திற்குள்ளாய் மோசே இருந்தபடியினாலதான் ஆமென் அவர் விலையேற பெற்றவராய், கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவராய் காணப்பட்டார். மோசேக்கு விரோதமாய் யார் என்ன காரியம் பேசினாலும் அவர் உடனடியாக இறங்கி வந்தார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அதே வாக்குத்தத்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க அதே வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஒரு மோசேயை போல, ஒரு யோசுவாவை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட எடுத்து பயன்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். அப்ப அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் மாறுவதற்கு என்னென்ன காரியங்கள் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், என்னென்ன காரியங்களில் நாம் விவேகமாய் காணப்பட வேண்டும், அவருடைய பார்வையில் நானும் கூட விலையேற பெற்றவனாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்ப கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த நற்கிரியைகள், நற்பண்புகள் என்ன என்ன என்று சொல்லி வேகமாய் ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து செல்லலாம். முதலாவதாக, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் காணப்படுகிற ஒரு அனுபவம். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாய் அல்ல, ராஜாவுக்கு முன்பதாய் நிற்பான். இப்ப கனத்துக்குரிய விலையேற பெற்ற கர்த்தருடைய பார்வையில் அருமையானவனாய் இருந்தபடியினால் கனம் பெற்ற இந்த வார்த்தைக்குள்ளாய் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் காணப்படுகிற ஒரு அனுபவம். உங்கள் வேலைகளில், உங்கள் குடும்ப காரியமாய் இருக்கலாம், ஊழிய காரியமாய் இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உங்களுடைய வேலையில் எல்லா காரியங்களிலும், வியாபாரங்களில், இப்படி எல்லா காரியங்களிலும் நீங்கள் விவேகமாய் அதிக கவனத்தோடு கூட நீங்கள் பணிபுரிகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால். வேத புஸ்தகத்தில் தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். தானியேலை குறித்து நம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா காரியத்திலும் தானியேல் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராய் கண்டார். மாத்திரமல்ல, தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தானியேல் உண்மையுள்ளவன், எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவன். 4 பிரதானிகளில் இவர் மிகவும் முக்கியமானவராக, எல்லாவற்றிலும் உண்மையானவராய் இருந்தபடியினால்தான் தானியேலை குறித்து வாசிக்கும் பொழுது கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தரியு ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி ஆமென். அப்ப ஜெயமாய் இருப்பதற்கு, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு காரணம், தன்னுடைய வேலைகளில் தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளில் எல்லாம் அவர் செம்மையாய் காணப்பட்டார். அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை அந்தந்த நாளில் முடித்து அவர் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருந்தபடியினால்தான் கர்த்தருடைய பார்வையில் அவர் கனம் பெற்றவராய் காணப்பட்டார். மாத்திரமல்ல, தானியேலுடைய பண்புகள், நிறைய பண்புகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் எல்லா இடங்களிலும் கர்த்தரை மேன்மைப்படுத்தி ஜீவித்தபடியினால்தான் அந்த மனுஷனுடைய ஒரு மனமான ஜெப வாழ்க்கை, ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாத ஒரு வாழ்க்கை. இன்னும் நீங்க பார்க்க போகும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எரிகிற அக்னி ஜுவாலைகளுக்கெல்லாம் கர்த்தர் விலக்கி பாதுகாத்த பொழுதும் தன்னுடைய சிநேகிதர்களையும் அவர் விடாதபடிக்கு எல்லா இடங்களிலும் சிநேகிதர்களையும் மையப்படுத்தி கொண்டிருந்தார். அதே போலதான் மையப்படுத்தி அந்த குணாதிசயங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துதான் இனிமேல் சம்பவிக்க போகிற காரியத்தை தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இனிமேல் சம்பவிக்க போகிற முடிவு காரியங்கள், உலகத்தின் சாம்ராஜ்யங்களை குறித்து, அதன் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி, மேசியாவுடைய வருகையை குறித்து, அவருடைய கல்வாரி பாடுகளை குறித்தெல்லாம் தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். காரணம் என்ன? கர்த்தருக்கு பயபக்தியாய் இருந்த ஒரு மனுஷன், ஒருமனப்படுத்தின மனுஷன், தன்னை ஆகாரத்தினால் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு இருந்த மனுஷன், மாத்திரமல்ல தன் வேலையிலும் கூட அந்த மனுஷன் ஜாக்கிரதையாய் இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் ஜாக்கிரதையாய் இருந்தான். கர்த்தர் அந்த மனுஷனை இனிமேல் சம்பவிக்க போகிற காரியத்தை கர்த்தர் அந்த தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆகவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 43 அதிகாரம் 4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் நீங்களும் நானும் மாறும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே, நானும் இந்த தானியேலை போல ராஜா ஒரு கனம் பெற்ற ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். இனிமேல் சம்பவிக்க போகிற காரியங்களை எல்லாம் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையோடு, தாகத்தோடு கூட நம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது கர்த்தர் இனிமேல் சம்பவிக்க போகிற காரியத்தை உங்கள் மூலமாக நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஆமென். தானியேல் கொடுத்த கிரயம் விலையேற பெற்ற ஒரு கிரயம். வாலிபத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன்,
அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று சொல்லி தெரிந்த பொழுதும் அவன் விடாதபடிக்கு 3 வேளையும் எப்பொழுதும் வழக்கமாய் செய்கிற ஜபத்தை செய்தபடியினால் கர்த்தர் அந்த மனுஷனை ஆமென் உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இனிமேல் சம்பவிக்க போகிற காரியத்தை கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறீர்களாம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் கவனமாய் இருந்து கொண்டு இருக்கிறீர்களாம்? உங்களுடைய ஊழியத்தின் காரியங்கள் ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் இருந்து கொண்டிருக்கிறதா? ஒரு தரிசனத்தோடு கூட ஊழியத்தின் பாதையில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களாம்? ஒவ்வொரு நாளும் அலைந்து திரிகிற அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்களே, அப்பொழுது அந்த ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிற தீர்க்கதரிசிகளாய் ஆமென் இருக்கிறீர்களா? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேளையில் ஜாக்கிரதை உள்ளவனாய் கண்டபடியினால் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவனாய் காணப்பட்டான். மாத்திரமல்ல, இனிமேல் சம்பவிக்க போகிற உலகத்தின் முடிவு காரியங்களை எல்லாம் தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்போ இன்றைய நாளிலும் கூட தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட, ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நாம் ஆமென் நிறைவேற்றும்படியாக ஒரு பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், ஆமென் உயர்த்துவார், கனப்படுத்துவார். இப்போ தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. தன் வேலையில் அவன் உத்தமமாய் இருந்தான், உண்மையாய் இருந்தான். இப்போ ஊழிய பாதைகளிலும் சரி, குடும்ப காரியங்களிலும், தன்னுடைய வேலை காரியங்கள், வியாபார காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது, சின்ன சின்ன காரியங்களில் கூட நீங்கள் உண்மையாய் இருக்கும் பொழுது, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் அதற்கேற்ற நிறைவான பலனை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். ஆகவே ஏனோ தானோ என்று உங்கள் வேலையை செய்யாதபடி ஒரு பயத்தோடு கூட, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலைகளில், இந்த ஊழியத்தில், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வியாபாரத்தில் உண்மையும் உத்தமமாய் விவேகமாய் நான் செயல்பட வேண்டும், இந்த காரியத்தை நான் பயத்தோடு கூட செய்ய வேண்டும் என்று நீங்கள் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அதற்கேற்ற ஆமென் பலனை கொடுப்பார். கனமுள்ள ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உங்களையும் வணைந்து நடத்துவார். அப்போ முதல் காரியம், தன் வேலையில் ஜாக்கிரதை. தன் வேலையில் ஜாக்கிரதையாய் காணப்படுகிற ஒரு அனுபவம். தொழிலில் ஆமென் கவனமாயிருங்க. ஊழியத்தின் பாதைகளில் அதிகமாய் உபவாசங்கள், ஜபங்கள், ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் வேத வாசிப்புகள், ஆமென். அப்போ இந்த பாதைகள் நடந்து செல்லதான் ஆத்துமாக்களை குறித்து ஒரு கரிசனைகள் காணப்பட வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு உண்மை ஆமென் உத்தமமான ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களுக்காக ஆமென் நான் ஜெபிக்கிறவனாய் மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை சேகரிக்கிறவனாயும் காணப்படணும் ஐயா. ஆத்துமாக்களை சேகரிக்கிறவனாய் நான் காணப்படணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் இந்த ஆத்துமாக்களை கர்த்தர் உங்கள் பக்கமாய் கூட்டி சேர்ப்பார். ஆமென். அடுத்ததாக, இரண்டாவதாக, ஆமென் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் அல்லது ஒரு கனத்துக்குரிய ஒரு மனுஷனாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நிலை காணப்படும். அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தருடைய பார்வையில் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் மாற முடியல? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஏன் அந்த அனுபவத்துக்கு நேராக கடந்து போக முடியவில்லை? அநேகர் சொல்லும் பொழுது ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, அந்த வேத வாசிப்புகள், அந்த உபவாசங்கள், இவைகளை தவற விடும் பொழுது நமக்குள்ளாகவே ஆவியானவருடைய கிரியைகள் என்று சொல்லி மனுஷீகத்தில் அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனுஷனில் வளர்ச்சி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாய் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் நாம் மாறவே முடியாது. இப்போ இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு தேக்க நிலை எங்கு காணப்படுகிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பை நாம் விட்டு இருக்கிறோம். கர்த்தர் எபேசு சபைக்கு கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த அந்த வைராகியங்கள் எல்லாம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குறைந்து போய் காணப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய்யுரையாத தேவன். அவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். எப்பொழுது? உள்ளான மனுஷனில் வல்லமையாய் ஆமென் கிரியை செய்கிற ஆமென் ஆவியானவர் உள்ளான மனுஷன் பலப்படும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்கும். உள்ளான மனுஷனில் இன்னைக்கு அநேகருக்கு பலன் இல்லாதபடி காணப்படுகிறது.
நம்மளுடைய வீடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அநேக புதிய வீடுகள் கட்டும் பொழுது அந்த நிலத்தின் ஒரு சில தன்மைகள் மாறும் பொழுது கரையான் வரும். அப்ப அந்த கரையான் வரும் பொழுது அந்த வீட்டின் கதவுகள் அந்த நிலைக்கால்களுக்குள்ளாகலாம் அந்த கரையான் சென்று முழுவதுமாக அரித்து விடும். அது பின்பதாக தற்செயலாக அல்லது ஏதோ ஒரு அந்த நிலைக்கால்கள் மீது நம்முடைய கரங்களோ அல்லது ஏதாகிலும் ஒரு காரியங்கள் படும் பொழுது அதன் பின்பதாக தான் வெளிப்படும், நமக்குள்ளா இந்த கரையான் முழுவதுமாக அரித்து ஒன்றுமில்லாதபடி வெளிப்பார்வையில் பார்க்கும் பொழுது அந்த நிலைக்காலை போல அல்லது கதவை போல காணப்படலாம். ஆனால் அந்த கரையானுடைய அந்த நிலைக்கால்கள் மீது ஏதாகிலும் ஒன்று தட்டுப்படும் பொழுதுதான் அதனுடைய உண்மை தன்மைகள் முழுவதுமாக அரித்து ஒன்றுமில்லாதபடிக்கு காணப்படும். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி காணப்படவில்லை என்று சொன்னால், உங்களுடைய ஜப வாழ்க்கை குறையும் பொழுது, உங்களுடைய வேத வாசிப்பு குறையும் பொழுது, உங்களுடைய உபவாசங்கள் குறையும் பொழுது உங்களுக்குள் ஆவிக்குரிய வளர்ச்சிகள் காணப்படாது. ஆமென். ஆகவேதான் ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. நாளில் அநேகர் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். அநேகருடைய அந்நிய பாஷைகள் ஏதோ ஒரு வல்லமை இல்லாதபடிக்கு ஏதோ தாறுமாறான காரியங்களை பேசுவது போல கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார் என்று சொல்லி பேசுகிற ஒரு காரியங்கள் தான். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தார். அந்நிய பாஷைகளை நீங்கள் பேச 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 கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உந்தி தள்ளிக்கொண்டே இருப்பார், ஏவி எழுப்பிக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏவுதல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளை நீங்க சோதித்து பாருங்க. ஏன் கர்த்தருடைய நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வது எளிதான ஒரு காரியம். நான் அந்த வாக்குத்தத்தத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? கர்த்தருடைய பார்வையில் நான் அருமையானவனாய் காணப்படுகிறேனா? அப்ப என் வாழ்க்கையின் ஆவிக்குரிய காரியத்தை நான் அறிந்து கொள்ளுகிறவனாய் காணப்படணும். ஐயா, நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை ஒவ்வொரு நாளும் நான் சோதித்து பார்க்கணுமே. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் கிரியை செய்கிறபடி, உள்ளான மனுஷனில் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தால் தாகப்படுத்தி கொண்டு இருப்பார். வாஞ்சைகள் அக்னி பொறியாய் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சைகள் உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கும். உள்ளான மனுஷனில் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற விதம் இல்லை என்று சொன்னால் இந்த கரையானை போலதான் உலக காரியங்கள், உலக மயக்கங்கள் நமக்குள்ளாக புகுந்து வெறும் உடம்பாக, வெறும் ஒரு சரீரமாக மாத்திரம்தான் இருக்கும். உள்ளான மனுஷனில் ஒன்றுமில்லாதபடி காணப்படும். ஆகவேதான் கர்த்தருடைய ஜனமே மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் எச்சரிப்போடு கூட காணப்படணும். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிற, உங்களை திடப்படுத்துகிற, உங்களை ஸ்திரப்படுத்துகிற அந்த அனுபவங்களுக்குள்ளாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அனுதினமும் காத்திருங்க. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் எனக்கு வளர்ச்சி காணப்படணும் ஐயா, வளர்ச்சி காணப்படணும். ஆண்டவர் அநேகர் நினைக்கிறாங்க, ஐயா நான் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், எல்லாம் நல்லது. ஆமென். உங்களுடைய ஜப வாழ்க்கை இன்றைக்கு எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நீங்க ஆண்டவரோடு கூட எத்தனை மணி நேரங்கள் நீங்க செலவு செய்து கொண்டிருக்கிறீங்க? அன்னைக்கு அநேகர் உலகத்தோடு கூட அநேக மணி நேரங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரோடு கூட உறவாடுவதற்கு என்பதான நேரங்களை கொடுப்பதே கிடையாது. அப்படியே நாம் கொடுத்தாலும் நம்முடைய காரியங்களை சொல்லி விண்ணப்ப ஜபங்களை ஏறெடுத்து கடந்து செல்கிறோமே அன்றி ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும்படி, ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச வாஞ்சிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு அநேகருடைய ஜப வாழ்க்கை தோல்வியில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே உள்ளான மனுஷனில் கிரியை செய்கிற அந்த ஆவியானவரை அனுபவிக்க முடியாதபடி, பெற்றுக்கொள்ள முடியாதபடி, உணரக்கூடாதபடி அநேகருடைய கண்கள் இன்றைக்கு கண் சொருவி போன குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியத்தை, ஐயா ஒரு இடத்திற்கு ஆலயத்திற்கு போறேன், பாடல் பாடுறேன், 4 அந்நிய பாஷை பேசுறேன், ஆவியில நிரம்புகிற மாதிரி இருக்கிற, இல்ல அதல்ல. ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக அனுதினமும் உங்களை முழுவதுமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறவர், அக்னி பிழம்பாக உங்களை மாற்றுகிறவர். அந்த மாற்றத்துக்கு நேராக உங்களை விட்டு கொடுக்கிறீங்களா? ஆவியானவர் என்னை நடத்தணும், ஆவியானவர் என்னை முழுவதுமாக தூக்கி சுமக்கணும் ஐயா. எந்தெந்த இடங்களில் எல்லாம் எனக்கு பலவீனங்கள் காணப்படுகிறதோ இந்த இடங்களில் எல்லாம் எனக்கு பலன் வேணும், தேவ பலன் வேணும் ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்தவனாய் காணப்படுகிறேன், என்னையும் கூட அப்பா உயிர்ப்பியும் என்று சொல்லி நீங்க கதரும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உயிர்ப்பிப்பார்.
நடந்த ஒரு சம்பவம். ஒருமுறை ஒரு ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக போயிருந்தார். அப்போ அவருடைய காரியங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ஊழியத்தின் காரியங்கள், அந்த ஊழியத்தின் நாட்களில் அவர் உபவாசித்து ஜெபிப்பது வழக்கம். அப்போ அப்படி வைராகியத்தோடு கூட ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்கு செல்லும் பொழுது தன்னோடு கூட உடன் சென்ற 2 உடன் ஊழியர்களையும் அழைத்து சென்றார். அப்போ அந்த கிராமத்திற்கு சென்ற ஒரு ஊழியத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட வீட்டில் அவரை தங்க வைத்திருந்தாங்க. அப்போ அந்த ஊழியருக்கு புறா கறி அப்படின்னு சொன்னால் மிகவும் பிரியமாக இருக்கும். புறா கறி அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்பவும் அதை ருசித்து சாப்பிடுவார். அப்போ அந்த வீட்டில் தங்கினவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஐயா இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு புறா கறி வச்சிருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே இவர் தன்னுடைய காரியத்தை, நிதானத்தை இழந்துட்டார். ஐயோ, நம்ம ஊழியம் செய்யும் பொழுது உபவாசத்தோடு தானே நம்ம ஊழியம் செய்வோம். அப்போ அந்த இப்படி தானே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்பதை மறந்து அவர் என்ன பண்ணிட்டாரா, தன்னுடைய ஊழியக்காரர்கள் உடன் வந்தவர்கள் எல்லாம் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தங்கரைக்கு அனுப்பிட்டு இவர் சாப்பிட ஆரம்பித்தார். இவர் சாப்பிட்டு முடிந்து அவர்கள் வந்த உடனே இவர் ஜெபம் பண்ணி மற்றபடி ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அன்னைக்கு சாயங்காலம் ஊழியத்திற்கு போகும் பொழுது ஒரு பிசாசு பிடித்த சகோதரியை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த பிசாசு பிடித்த அந்த சகோதரியை கொண்டு வந்த பொழுது அந்த பிசாசு இவர் துரத்துகிறார், அந்த ஊழியக்காரர் துரத்துகிறார், போகவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் பிசாசு சொல்லிடுச்சான், இன்னைக்கு நீ என்னை விரட்டவே முடியாது, இன்னைக்கு நீ என்னை விரட்டவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஊழியக்காரருக்கு ஒரு விதமான பயம். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு நீ புறாக்கறி சாப்பிட்ட, நீ என்ன சொல்லி ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ண, நான் ஊழியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ உடன்படிக்கை ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிற, அந்த தீர்மானத்தில் நீ உறுதி இல்லையே. இன்னைக்கு வந்த உடனே புறாக்கறி சாப்பிடலையா, அவன் ஊழியக்காரரெல்லாம் குளிக்க அனுப்பிட்டு நீ புறாக்கறி சாப்பிட்டியா, அப்புறம் எப்படி நீ என்னை திறத்த முடியும், நீ உன் பக்கத்தில் உன் உடன் ஊழியக்காரர்களிடத்துல சொல்லு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிதானத்தை தவறும் பொழுது, அல்லது நான் அப்போ ஜெபம் பண்ணேன், ஆதி நாட்களில் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அந்த ஆதி நாட்கள் என்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஐயா, நான் 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணேன், இப்போ ஜெபம் பண்ணலை, ஊழியன் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இல்லை, அருமையாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ அனுதினமும் உன்னை உள்ளான மனுஷனை பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் அதை வாஞ்சிக்கிறார், அதை விரும்புகிறார். அனுதினமும் கர்த்தருக்காக எழும்ப உள்ளான மனுஷனில் பலப்பட தான் கர்த்தரோடு கூட ஆமென் உறவாடுகிற அந்த உன்னதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷியாய் கர்த்தர் மாற்றுவார். அப்போதுதான் அவருடைய பார்வைக்கு நீங்கள் கனமுள்ள ஒரு பாத்திரமாய் காணப்படுவீங்க. நீ என்னுடைய பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இந்த கனத்தை பெறுகிற அந்த அனுபவம் ஆமென் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு ஜெபம், ஏதோ ஒரு காரியம் இல்லை, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். இயேசு தான் வழக்கமாய் செபிக்கிற ஒரு ஜெபம். இயேசுவானவர் ஆமென் அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 35ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் அதிகாலை இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணினார். சீஷர்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் தாங்கள் வழக்கமாய் ஜெபம் பண்ணும்படி ஆற்றங்கரைக்கு போனார்கள். ஆமென். பேதுரு 12ஆம் மணி நேரத்தில் ஆமென் மேலறை வீட்டில் ஏறி ஜெபம் பண்ணினார். இந்த ஜெப வாழ்க்கையெல்லாம் நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் ஒவ்வொருவரும் ஆமென் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. ஆகவே தான் உள்ளான மனுஷனில் ஆமென் பலப்படும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆகவே ஏனோதானே என்று இல்லாதபடி ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜெப நேரம் ஐயா, என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய உபவாச நாட்கள் என்று சொல்லி ஒரு ஒழுங்குமுறையை நீங்க கொண்டு வந்து நீங்க கர்த்தருக்காக ஆமென் பாதத்தில் விழுந்து கிடக்கும் பொழுதுதான் கர்த்தர் 2 மடங்கு வல்லமையை கொடுத்து ஆமென் எலிசாவை போல ஆமென் கர்த்தர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆமென் உத்தமமாய் பின்பற்றின எலிசா ஆமென் அவன் கேட்ட காரியங்கள் எல்லாம், எலிசாவினிடத்தில் கேட்ட காரியங்கள்
காரியங்கள் எல்லாம் ஆமென் உம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேண்டும் ஐயா. உத்தமமாய் பின்பற்றின எலிசா ஆமென் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த கடைசி நேரத்தில் கேட்டு அதை 2 மடங்கு வரங்களை பெற்றுக்கொண்டதோடு கூட விடல. ஆமென் எலியா செய்த அற்புதத்தை விட எலிசா 2 மடங்கு அற்புதத்தை செய்தாரை. காரணம் என்ன? ஆமென் அவருக்குள்ளாக இருந்த அந்த வாஞ்சைகள், கர்த்தருக்காக ஓடுகின அந்த நாட்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. அப்ப நீங்களும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் பின்பற்றுகிற நாமும் கூட விலையேற பெற்றவர்களாய் ஆமென் கர்த்தருடைய பாதையில் அவருடைய தரிசனத்தோடு கூட நடக்கும்படியாக ஆமென் வாஞ்சிக்கிறோம். ஆகவேதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் இங்க வாசிக்கும் பொழுது அந்த கடைசி அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 15ஆம் வசனத்திலிருந்து, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கலைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ உள்ளான மனுஷன் பலப்பட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியத்தையும் செய்வான், இதை காட்டிலும் மேன்மையான காரியத்தை செய்வான் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். ஆகவே உள்ளான மனுஷனில் ஒவ்வொரு நாளும் பலப்படும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல ஆமென் விழுந்து கிடப்போம். ஆண்டவரே, நீர் என்னை உயிர்ப்பித்து நடத்துங்க, என்னை பலப்படுத்தி நடத்துங்க. ஆமென் அந்த ஆதியிலிருந்து அந்த அன்பிற்குள்ளா என்னை கொண்டு வாங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்குடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்க செலவு செய்யுங்க. கர்த்தருக்காக செலவு பண்ணுங்க. உண்மையும் உத்தமமாய் அந்த நேரத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரத்தை கர்த்தருக்கென்று நீங்க உண்மையாய் கொடுக்கும் பொழுது, முழு மனதோடு கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது, கர்த்தர் உங்களையும் வல்லமையுள்ள ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்துவார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று அநேகருக்கு ஆமேன் சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமேன் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தரையிலே விழுந்து விடாது. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ உன்னை நிதானித்து பார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? ஐயா, என்னுடைய ஜப வாழ்க்கையில் நான் குறைவுபட்டவனாய் காணப்படுகிற, வேத வாசிப்பில் நான் குறைவுபட்டவனாய் காணப்படுறேன் ஐயா. உம்மை தேடுகிற அந்த உன்னதமான அனுபவங்களில் நான் குறைவுபட்டவனாய் காணப்படுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடங்க. ஆண்டவரே, அப்பா, தானியேலை போல ஒரு 21 நாட்கள் நான் உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கட்டும் ராஜா. உம்முடைய மகிமையான பிரசனம் ஆமென் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி ஆமென் உம்முடைய மகிமையான பிரசனத்திற்குள்ளாய் என்னை மறைத்துக் கொள்ளுங்க ஐயா. ஒவ்வொரு மணி நேரங்களும் உம்முடைய மகிமையான பிரசனம் என்னை சூழ்ந்து கொள்ளணும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் அக்னி பிழம்பாய் என்னை ஆமென் எடுத்து பயன்படுத்த வேண்டும் ராஜா. எந்த இடங்களுக்கு போனாலும் ஆமென் பேதுருடைய நிழல்பட்டவர்கள் சுகமானது போல, பவுலுடைய உருமால்களை போட்ட பொழுது வியாதியஸ்தர்கள் சுகமானது போல ராஜா, நானும் அப்படிப்பட்ட வல்லமை உடையவனாய் காணப்படணும். உமக்காக வல்லமையான ஒரு ஊழியங்களை செய்ய வேண்டும் ராஜா. ஆமென் வியாதியஸ்தர்கள் பிசாசின் கட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆமென் விடுவிக்கிறவர்களாய் காணப்படணும் ராஜா. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிற வண்ணமாய் ஆமென் நானும் கூட அப்பா தகப்பனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எப்படி இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தீரோ, அதே போல ராஜா நானும் கூட எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆமென் இந்த ஊழியங்களில் இந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றிருக்கிற நானும் கூட ராஜா ஆமென் கட்டுண்ட மக்களை விடுதலையாக்குறவனாய், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவனாய் காணப்பட வேண்டும் ராஜா. அப்ப ஆவிக்குரிய வளர்ச்சி, இன்றைக்கு உங்களுடைய வளர்ச்சிகளை நீங்க நிதானித்து பாருங்க. ஆமென் ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் எந்த அளவிற்கு பலப்பட்டு இருக்கிறோம், ஆவிக்குள்ளான மனுஷனில் எந்த அளவிற்கு ஆவிய ஆண்டவருக்காக நம்ம எழும்பி வைராகியமாய் நிற்க போகிறோம். கடைசி காலகட்டத்திற்குள்ளாய் வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஏனோ தானோ என்று செய்கிற ஒரு ஊழியத்திற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை, கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியாய் வெளிப்படுகிற கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். பேசும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆமென் வல்லமை வெளிப்படும் பொழுது ஆமென் கேட்கிற ஜனங்கள் ஆமென் இருதயத்தில் ஆமென் குத்துண்டவர்களாக ஆமென் விழணும், பாவ உணர்வு அடைய வேண்டும். அப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சார்லஸ் வின்னியை குறித்து ஆமென், ஜான் வெஸ்லியை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் அவர்களுடைய புத்தகத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம்
அவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஜனங்கள் பாவ உணர்வடைகிறார். பாவ உணர்வடைந்து ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, அவர்கள் போவதற்கு முன்பதாகவே ஜனங்கள் எல்லாரும் பாவ உணர்வடைந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட எழுப்புதலுக்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் நம்மை சரி செய்து கொள்ளும் பொழுது, நாம் நம்மை ஆமேன் ஆராய்ந்து பார்த்து நிதானித்து நம்மை கர்த்தருடைய ஆமேன் சன்னிதானத்திற்கு முன்பதாக உண்மையும் முத்தமுமாய் ஆமேன் நாம் கொண்டு வரும் பொழுது, நீங்கள் பேசும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிற ஜனங்களுக்குள்ளாய் பாவ உணர்வை கொண்டு வருவார். அநேகருடைய இருதயங்கள் கிழிக்கப்படும். அநேகர் மனம் கசந்து அழுது கடைசி நாட்களில் ஆமேன் ஒரு பெரிய மனம் திரும்புதலின் எழுப்புதல் அநேகமாயிரம் ஜனங்களை கர்த்தர் கொள்ளை கொள்ளையாய் தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக மந்தைக்குள்ளாக சேர்த்துக் கொள்வார். ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்கள் மூலமாய் ஆமென் என் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே கேட்கிற கர்த்தருடைய ஜனமே அல்லத்தட்டி கொண்டிருக்க வேண்டாம். இனி காலம் சாமேன் மிக சமீபமாய் இருக்கிறபடியினால், நாட்கள் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறபடியினால் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டியது கடைசி ஆமென் காரியமாய் காணப்படுகிறது. எங்கள் வைராக்கியமாய் கர்த்தருக்காக நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் ஆமென் உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் ஆமென் நிரப்பி நடத்துவார். ஆகவே இன்னும் அல்லத்தட்டி கொண்டு இருக்க வேண்டாம். சோம்பேறித்தனமான வாழ்க்கையை விட்டு எழுந்திருங்க. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆமென். நீ விலையேற பெற்றவன். நீ கர்த்தருக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வல்லமையான ஒரு ஆயுதமாய் கர்த்தர் உன்னை மாற்றும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை யாருக்கோ என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். என் அருமையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரி, இந்த வார்த்தை உனக்கு நேராக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நல்ல காலை வேளையில் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக ஒரு நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவிக்கும்படியாய் பாடு அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் ஆமென் அழைக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை ஆமென் நடத்துவாராக. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம் ஜெபத்தோடு கூட கடந்து செல்லலாம். ஆமென். கடைசியாய் கர்த்தர் நம்முடைய ஆமென் எந்த ஒரு மனுஷன் ஆமென் அருமையானவனாய், அவருடைய பார்வைக்கு அருமையானவனாய் காணப்பட முடியும். ஆமென். கடைசியாக அரவணைத்து செல்லுகிற ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள். வேத புஸ்தகத்தில் மோசேக்கு விரோதமாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக ஆமென் வழிநடத்தும்படியாக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப மோசேயை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அப்ப அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நடத்தும்படியாக தான் கர்த்தர் மோசேயை ஆமென் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, வேற யாராகிலும் அனுப்பும் ஐயா, வேற யாரையாகிலும் அனுப்பும், என்னை அனுப்பாதிரும் என்று சொல்லி அவர் மன்றாடின பொழுதும் ஆமென் ஆண்டவர் சொன்னார், ஆமென் நீதான் போக வேண்டும். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே ஆமென். மூன்றாவதாக அரவணைத்து செல்லுகிற ஒரு அனுபவம். அரவணைத்து செல்லுகிற அனுபவம். அரவணைத்து செல்லுகிறவர்கள், குடும்பங்களில் அரவணைத்து செல்லுகிற ஒரு ஜீவியம் நம்மிடத்துல காணப்படும். இன்றைக்கு குடும்பங்கள் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு கிடையாது. எல்லா இடங்களிலும் பார்க்கும் பொழுது கூட கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள். இப்போ கணவன் வீட்டாரை மதிக்கக்கூடாதபடிக்கு அல்லது கனப்படுத்தக்கூடாதபடிக்கு இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி வேலை என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறபடியினால் பிள்ளைகளை கவனிக்க முடியாதபடி, குடும்பத்தின் காரியங்களை செயல்படுத்த முடியாதபடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதே போல குடும்பத்தில் ஒருமனப்படுத்த முடியல, யாரையும் ஒருமனப்படுத்த முடியும். அதே போல ஊழியங்களிலும் கூட சபைகளில் இன்றைக்கு அநேக பிரிவினைகள் காணப்படுகிறது. அநேக இடங்களில் பிரிவினைகள். அப்போ இப்படிப்பட்ட பிரிவினைகளை எல்லாம் கொண்டு வருகிறது பிசாசுடைய காரியம். நீங்க நன்றாக வேத வார்த்தைகளை நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒருமனப்படுத்துகிறவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திற்கு வந்த பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திற்கு வந்திருந்தார்கள். அப்போ ஆவியானவர் கூட்டி சேர்க்கிறவர், ஒருமனப்படுத்துகிறவர். மூன்றாவதாக, நான் கர்த்தருடைய பார்வையில் கனம் பெறுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், மனுஷியாய் காணப்படணும்னா, ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் காணப்படணும் அப்படின்னு சொன்னா,
இந்த 2 அனுபவங்கள், ஒருமனப்படுகிற, கூட்டி சேர்க்கிற இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். பிசாசுடைய வேலை சிதறடிக்கிற வேலை. பிசாசு எல்லா இடங்களிலும் சிதறடித்து கொண்டேதான் இருப்பான். ஒருமனப்பட விடவே மாட்டான். எல்லாரையும் சிதறடித்து கொண்டு போவது பிசாசுடைய கிரியை. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளா இருந்தால் ஒருமனப்படுத்தும்படியாக தான் ஏவுவார். ஒருமனத்திற்குள்ளாக தான் கொண்டு வருவார். ஐக்கியப்படுத்தும்படியாக தான் ஏவுவார். யாரையும் இவர்களை வெற்றிவிட வேண்டும், அவர்களை பிரித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களிடத்தில் இடைப்பட மாட்டார். அதாவது தீமை செய்கிறவர்கள், பகைமை பாராட்டுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், சூதுள்ளவர்கள், உலகத்தோடு கூட ஒன்றி போகிறவர்களை விட்டு விலகும்படியாக செய்வார். ஆனா ஒரு சபைக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த ஜனங்களை கூட்டி சேர்க்கும் ஒரு மந்தைக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக காணப்படுகிறவனாய், ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவனாய், இப்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். 3வது, இந்த அரவணைத்து செல்லுகிற ஒரு ஊழி. அரவணைத்து செல்லுகிற. இப்ப எப்படி ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவனாய் நான் மாறுவது? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த பார்வைக்கு அருமையான ஒரு மனுஷனாய் நான் மாற வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த அபிஷேகத்தின் வல்லமை காணப்படும். ஒருமனப்படுத்துகிற வல்லமை, அரவணைத்து செல்லுகிற வல்லமை. அப்போ ஒரு மேய்ப்பனுடைய கீழாய் இருக்கக்கூடிய ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை சரியாய் அறிந்து செயல்படணும். மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர் அந்த மேய்ப்பருடைய சத்தத்துக்கு மந்தைகள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப சிதறடிக்கிறவனாய் அல்ல, கூட்டி சேர்க்கிறவனாய் தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே உங்கள் குடும்ப வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி, ஊழிய பாதைகளாய் இருந்தாலும் சரி, சபையை நடத்தக்கூடியவர்களாய் இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் ஆயிரமான தவறான வார்த்தைகளை பேசினாலும் அவர்களிடத்தில் நீங்கள் கோபப்படாதபடி, எரிச்சல் படாதபடி, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து புத்தி சொல்லி அந்த ஜனங்களுக்கு நேசிக்கிறவர்களாய், அரவணைக்கிறவர்களாய், அவர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களை சபிக்கவோ அல்லது ஊழியக்காரருக்கு விரோதமாய் நீங்க பேசிட்டீங்க, அதனால உங்களுக்கு இப்படிப்பட்ட சாபத்தை கர்த்தர் கொடுப்பார். இதை சொல்லுவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளலை. அவர் சாந்தம் உள்ளவராய் இருந்தார், நாமும் சாந்தம் உள்ளவராய். அவருக்கு விரோதமாய் பேசின ஜனங்கள், கற்களை எடுத்த ஜனங்கள், மாத்திரமல்ல அவரை சிலுவையில் அறையும் என்று கதறின ஜனங்களுக்காக அவர் சிலுவை மரத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கதறினது போல நம்மையும் கதறும்படியாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு விரோதமான விமர்சனங்கள் 1000 வரலாம். 1000 பேர் தவறான காரியத்தை சொல்லி உங்களை குற்றப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், புண்படுத்தலாம். ஆனாலும் கூட உங்களுடைய நாவுகளில் இருந்து புறப்படுகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, சமாதானத்தின் தேவன் உன்னோடு கூட இருப்பாராக, இந்த வார்த்தைகளை நான் சொல்லும்படியாக தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, கூட்டி சேர்க்கிற ஒரு அனுபவம் குடும்பங்கள்ல ஒரு மனதை ஏற்படுத்தும்படி தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். குடும்பங்களை உடைப்பதற்காக அல்ல, கணவன் மனைவியை பிரித்து செல்வதற்காக அல்ல, ஒருமனப்படுத்தும்படியாக தான். ஆகவே கணவன் மனைவியாக ஒரே குடும்பத்தில் இருந்தும் பிரிந்து காணப்படுகிறீர்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, ஒருமனப்படுத்தக்கூடிய ஆவியானவர் ஐயா, ஒருமனப்படுத்தக்கூடிய ஆவியானவர் எங்களை ஒருமனப்படுத்துங்க. என் கணவனுக்குள்ளா இருக்கிற அந்த கோபங்கள், உக்கிர கோபங்களை அப்பா தயவா எடுத்து போடுங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர். அதே போல மனைவியின் குணாதிசயங்களை மாற்றும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கண்ணீர் வடிங்க. ஆண்டவரே, என்னுடைய மனைவியின் குணாதிசயங்கள் மாறணும் ராஜா. அவர் மாற்றுகிற தேவன், உங்களை இணைத்திருக்கிற தேவன். பிரிக்கிற ஒரு காரியம் பிசாசு செய்கிற ஒரு காரியம். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை என்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஏற்ற துணையோடு கூட நீங்கள் குடும்பம் நடத்துவதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறாரே தவிர உங்களை பிரித்து கொண்டு போகும்படியாக அல்ல.
ஆகவே தயவு செய்து தவறான மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை நரகமாக்கி கொள்ளாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு ஆமென் செவி கொடுங்க. உண்மையாய் கணவன் மனைவியாய் ஒரு மனமாய் கரங்களை கோர்த்து ஜெபித்து உங்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த மன கசப்புகளை, மன போராட்டங்களை, ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்துகிற அந்த காரியங்களை எல்லாம் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த சாந்தமுள்ள ஆவியானவரை ஆமென் கேளுங்க. ஆண்டவரே, அந்த சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள ஆவியானவர் என்னை ஆமென் நடத்துங்க ஐயா, நிரப்பி நடத்துங்க ஐயா. இனி எனக்குள்ளாக அந்த வஞ்சனைகள் காணப்படக்கூடாது, அந்த போராட்டங்கள் காணப்படக்கூடாது, அந்த குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த காரியங்கள் காணப்படக்கூடாது ஐயா. நாங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து விட்டு கொடுத்து ஐக்கியத்தோடு சமாதானத்தோடு மற்றவர்களுக்கு சாட்சிகளாய் காணப்படும்படி கர்த்தர் எங்களை பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கினராக நடத்துங்க என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை வர்த்திக்கும்படியாக செய்வார். அநேகமல்ல அநேகமாயிரம் ஜனங்கள் மத்தியில் உங்களை கொண்டு போவார். கர்த்தர் குடும்பங்களை உடைக்கிறவர் அல்ல, குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர். நம்முடைய ஆண்டவர் ஊழியத்தை சிதறடிக்கிறவர் அல்ல, ஒருமனப்படுத்துகிறவர். ஆகவே கவனமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய நமக்கு எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளின்படி நீங்கள் உங்கள் சபைகளை நடத்தும் பொழுது, உங்கள் குடும்பங்களை நடத்தும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுவீங்க. நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுவார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை சிநேகித்தேன். அப்போ கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பழுகி பெருகும்படியாய் செய்வார். அந்த 3 அனுபவங்களை உங்க வாழ்க்கையில என்றைக்கும் நீங்க மறந்து போக வேண்டாம். நான் தன் வேலையில ஜாக்கிரதையாயிருங்க. அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில கவனமாயிருங்க. கடைசியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியங்களை, குடும்பங்களை அரவணைத்து அன்பினால் குடும்பங்களை கட்டுங்க. ஊழியர்களை தரிசன பாதையோடு கூட இணைத்து செல்லுங்க. யாரும் நமக்கு வேண்டாம் என்று சொல்லாதபடி எல்லாரையும் அரவணைத்து நீங்கள் செல்லும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்களை கொண்டு செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.